31 வயதான இளம்பெண் ஒருத்தங்க வீடு புகுந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம உயிரோட அவங்க எரிச்சும் கொல்லப்படுறாங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு 6 நாட்கள் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் காணாம போறாங்க. இது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 பெண்கள் 3 குழந்தைகள். அவங்களை எப்படியாவது மீட்டுருங்க, உயிரோட மீட்டுருங்க அப்படின்னு சொல்லி அங்க உள்ள மக்கள் எல்லாம் போராடுறாங்க. ஆனா அவங்கள சடலங்களாக தான் மீட்க முடிஞ்சுது. அதுவும் என்ன நிலையில மீட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீட்கப்பட்ட சடலங்கள் எல்லாமே ஆடை இல்லாம ரொம்ப கோரமான நிலையில தான் அந்த சடலங்களை மீட்டிருக்காங்க. இது ஏதோ பங்களாதேஷ்ல நடந்தது, வேற ஃபாரின் கண்ட்ரில நடந்தது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்தியாவில் மணிப்பூர் மாநிலத்தில் நடந்திருக்கு. அதுவும் பாஜக ஆட்சி பண்ற மணிப்பூர் மாநிலத்தில் நடந்திருக்கு. தொடர்ச்சியாகவே அங்க உள்ள மக்கள் எல்லாரும் போராடுறாங்க. அங்க உள்ள எம்எல்ஏக்கள் வீடு, அது மட்டும் இல்லாம அமைச்சர் வீடு, இதெல்லாம் போய் முற்றுகையிடுறாங்க. அங்க உள்ள அலுவலகங்கள் எல்லாமே தீக்கிரையாக்கப்படுது. கிட்டத்தட்ட மணிப்பூர் மாநிலமே ஒரு வன்முறை கலவரமா மாறி இருக்கு. ரீசண்டா மணிப்பூர்ல என்ன பிரச்சனை, இந்த அளவுக்கு வன்முறை ஏற்பட காரணம் என்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். இந்தியாவோட ஒரு வடகிழக்கு மாநிலம் தான் மணிப்பூர். அங்க பாஜக ஆட்சி நடத்திட்டு வருது. முதலமைச்சரா பைரன் சிங் அங்க ஆட்சி பொறுப்புல இருக்கிறாங்க. கடந்த ஒரு 2 வருடங்களாகவே மணிப்பூர்ல ஒரு மிகப்பெரிய வன்முறை கலவரம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனை செய்திகள்ல வந்துகிட்டே இருக்கு. அதுவும் அதிகமா பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களும் குழந்தைகளும் தான். கிட்டத்தட்ட கடந்த ஒரு 1.5 வருஷத்துக்குள்ளே, அதாவது கடந்த 2023 மே மாசத்திலிருந்து இப்போது வரையுமே கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் மணிப்பூர் மாநிலத்துல கலவரத்தால் உள்ளிட்ட வன்முறை சம்பவத்தால இறந்ததா செய்தி சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் ஏதோ ஒரு வகையில இந்த மாதிரியான வன்முறை சம்பவத்தால் பாதிக்கப்பட்டதா செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கு. அதாவது அங்க அப்படி என்னதான் பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 சமூக மக்கள்கிட்ட தான் பிரச்சனை இருக்கு. அதாவது குக்கி, மெய்த்தி, இந்த 2 சமூக மக்கள்கிட்ட மத்தியில தான் இந்த பிரச்சனை எல்லாம் வெடிச்சு, அதுக்கப்புறம் பூதாகரமா வெடிச்சு வன்முறை கலவரமா மாறினதுக்கு இது ஒரு காரணமா சொல்லப்படுது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்குள்ள மெய்தி சமூக மக்கள் தங்களை பழங்குடியின மக்களா அறிவிக்க வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. இது தொடர்பாகவே அங்க போராட்டங்கள்லாம் நடக்குது. தொடர்ச்சியா குக்கியின மக்கள் இந்த மெய்தியின சப்போர்ட்டர்ஸ தாக்குறதும், இங்க உள்ள மெய்தியின ஆதரவாளர்கள் எல்லாரும் குக்கியின மக்களை தாக்குறதாகட்டும், தொடர்ச்சியா இப்படி மோதல் வலுத்துக்கிட்டே போகுது. கட்டுப்படுத்த வேண்டிய அரசு தடுமாறுது. இதனால வன்முறை தொடர்ச்சியா கலவரமா வெடிக்குது. சரி, கடந்த 1.5 ஆண்டுகளாகவே இந்த பிரச்சனைங்கிறது போயிட்டே இருக்கு. அப்படி இருக்கிற நேரத்துல இப்போ ரீசெண்டா என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 7ஆம் தேதி மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள ஜிரிபாம் அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் ஒருவர் அங்க உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதாவது, நான் வீட்டுல இல்லாத நேரத்துல என்னோட வீட்டுக்குள்ள புகுந்த வன்முறையாளர் கும்பல் என் மனைவிய பாலியல் வன்கொடுமை பண்ணி அவங்கள உயிரோட எரிச்சு கொன்னுட்டாங்க. என் மனைவி 3 குழந்தைகளுக்கு தாய், அவங்களுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க உள்ள ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. போலீசாரும் இது தொடர்பா வழக்கு பதிவு பண்ணி இது பாலியல் வன்கொடுமையா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வழக்கு பதிவு பண்ணி எஃப்ஐஆர் எல்லாம் போடுறாங்க. பிரேத பரிசோதனை அறிக்கையை அங்குள்ள மருத்துவர்கள் செய்யறாங்க. அப்போ அவங்களுக்கு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுல கூட அவ்வளவு சிரமம் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண் கிட்டத்தட்ட 100% உடல் எரிஞ்சு கரிக்கட்டையாக்கப்பட்டிருக்கு. அந்த பெண் எந்த அளவுக்கு கொடூரமான பாலியல் வன்கொடுமையை சந்திச்சாங்க அப்படிங்கறத கூட மருத்துவர்களால கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு அந்த பெண் ஒரு வேதனையை அனுபவிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு மறுநாளே அங்க உள்ள மணிப்பூர் மாநிலத்தில் உள்ள ஒரு பெண் விவசாயி சுட்டுக் கொல்லப்படுறாங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு 2 நாளைக்குள்ள ஒரு 2 ஆண்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. மணிப்பூர்ல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. சரி, இப்படி இருக்கிற சூழல்ல தான் நவம்பர் மாசம் 11ஆம் தேதி அதே மணிப்பூர் மாநிலத்துல அதே ஜிப்ரா மாவட்டத்தில் உள்ள போராபக்ரா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில இருந்து அங்குள்ள நிவாரண முகாம்கள்ல தங்கி இருந்த மெய்தி சமூக மக்கள் ஒரு 6 பேர் கடத்திட்டு போறாங்க. இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல 3 பெண்கள் மற்றும் 3 குழந்தைகள். அவங்களை எப்படியாவது உயிரோட மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அங்குள்ள மெய்தி சமூக மக்கள் எல்லாம் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன நிலையில கண்டெடுக்கப்படுறாங்கன்னா, சடலங்களாக தான் கண்டெடுக்கப்படுறாங்க. அதுவும் அங்க உள்ள, அதாவது அஸ்ஸாம் மணிப்பூர் பார்டர்ல இருக்கிற ஒரு நதிக்கரையில முறையா 3 குழந்தைகள் மற்றும் ஒரு பெண்ணோட சடலம் கிடைக்குது. தொடர்ச்சியா அதற்கு அடுத்த நாளே 2 பெண்களோட சடலங்கள் கிடைக்குது. இந்த சடலங்கள்லாம் எந்த நிலையில இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட உடம்புகள்ல ஒரு துணி ஆடை இல்லாத அளவுக்கு மிக மோசமான கொடூரமான நிலையில கண்டெடுக்கப்படுது. சரி, நம்ம ஒரு சுதந்திர நாடு, ஒரு ஜனநாயக நாட்டுல இருக்கோம். ஆனா ஒரு 6 பேர் கடத்தி கொல்லப்படுறது எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம். அங்குள்ள மெய்தி சமூக மக்கள்லாம் தொடர்ச்சியா போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. எம்எல்ஏ அலுவலகங்கள், மினிஸ்டர் அலுவலகம், ஏன் முதலமைச்சர் அலுவலகத்தை கூட அவங்க சூறையாட முயற்சி பண்றாங்க.
நிறைய இடங்கள் இதனால தீக்கிரையாக்கப்படுது. மணிப்பூர்ல வன்முறைங்கிறது தலைவிரிச்சு ஆடுது. கலவரம் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்குது. கட்டுப்படுத்த வேண்டிய மத்திய அரசும் மாநில அரசும் ஏதோ ஒரு வகையில பின்னடைவை சந்திக்கிறாங்க. அதே நேரத்துல மணிப்பூர் மாநிலத்துல தற்போது இந்த கலவரத்தை கட்டுப்படுத்துற நோக்கில அங்க உள்ள இணையதள சேவைகள் பல இடங்கள்ல தடை பண்ணப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பல இடங்கள் அங்க ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மக்கள் கம்யூனிகேட் பண்ணக்கூடாது, ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்களை அங்குள்ள மாநில அரசு ஏற்படுத்தியிருக்காங்க. அதே நேரத்துல அடிப்படை பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படையான மூல காரணத்தை அவங்க தீர்க்கிறதுக்கு அரசு நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடர்ச்சியா முன்வைக்கப்பட்டுட்டே வருது. இந்த மாதிரி ஒரு பக்கம் இந்த மெய்தி சமூக மக்களை சேர்ந்த பலர் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த பாதுகாப்பு படையினர் அவங்க மேல கண்ணீர் புகை குண்டுகளை வீசுறது, ஏதோ ஒரு வகையில அங்குள்ள மக்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம வருவோம். மத்தியில பாஜக ஆட்சி நடத்துது, மாநிலத்திலையும் பாஜக தான் ஆட்சி நடத்துது. ஏன் ஒரு பிரச்சனைய அவங்களால இந்த 1.5 வருஷமா ஒரு பிரச்சனை போகுது, இந்த பிரச்சனைய ஏன் அவங்களால தீர்க்க முடியல அப்படிங்கிற ஒரு கோரிக்கைய ஒரு எதிர்ப்ப அரசியல் கட்சிகள் தொடர்ச்சியா வலியுறுத்திட்டே வர்றாங்க. பிரதமர் மோடி பல நாடுகளுக்கு போறார், பல மாநிலங்களுக்கு போறார். ஏன் மணிப்பூர் மாநில மக்கள்கிட்ட நேரடியா உட்கார்ந்து பேசி 2 சமூக மக்கள் பிரச்சனை தானே ஏன் தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் கோரிக்கை வச்சுட்டு வராங்க. அதே நேரத்துல எதிர்கட்சிகள் இந்த இடத்த தங்களோட அரசியலுக்காக பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆளும் பாஜக அரசும் அவங்க மேல குற்றம் சாட்டிட்டே வராங்க. அதே நேரத்துல இன்று NIA அதாவது தேசிய புலனாய்வு அமைப்பு அதிகாரிகள்லாம் இங்க போய் இன்னைக்கு விசாரணை நடத்திட்டு வராங்க. தொடர்ச்சியாவே மணிப்பூர்ல ஒரு அமைதியற்ற சூழல் தான் நிலவிட்டு வருது. மக்கள் என்ன செய்வது தெரியாம அப்படின்னு சொல்லி ஒரு விழிப்புதுங்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழல்ல மணிப்பூர்ல ஆளும் கட்சிக்கு நாங்க கொடுத்த ஆதரவை திரும்பி வாங்கிக்கிறோம், அந்த அரசு அங்குள்ள மக்களை காக்க தவறிட்டு அதனால நாங்க ஆதரவை திரும்ப வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேசிய மக்கள் கட்சி அவங்களோட ஆதரவை விலக்கிட்டாங்க. இதனால அங்க உள்ள ஆளும் பாஜக அரசு சிக்கலா அப்படின்னு சொல்லி பார்த்தா எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. ஏன்னா அங்க பாஜக தனிப்பெரும்பான்மையோடயே இருக்காங்க. அப்படின்னாலும் அங்க உள்ள தேசிய மக்கள் கட்சி தங்களோட ஆதரவை விலக்கி கொண்டாலும் அங்குள்ள பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த ஒரு சிக்கலும் கிடையாது. தொடர்ச்சியாகவே பல நாடுகள்ல சில நாடுகள்ல நடக்கிற கலவரங்களை நம்ம கேட்கும் போது ஏன் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு இயல்பான கேள்வி நம்ம எல்லாத்துக்கும் வரும். நமது நாட்டில் இருக்கிற ஒரு மாநிலம் தான் மணிப்பூர். அங்க ஒரு 6 பேர் கடத்தி கொல்லப்படுறாங்க, பெண்களுக்கு தொடர்ச்சியா அநீதி இழைக்கப்படுது, குழந்தைகளுக்கு தொடர்ச்சியா அநீதி இழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி வரும்போது ஆளும் ஆட்சி பாஜக கையில தான் இருக்குது. மத்தியிலையும் சரி மாநிலங்களையும் சரி அவங்க தொடர்ச்சியா இந்த விஷயத்த பேசி தீர்வு எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் வைக்கிற ஒரு கோரிக்கையா இருக்கு. மணிப்பூர் மாநிலத்தை பொறுத்தவரையும் தொடர்ச்சியாகவே ஏதோ ஒரு வகையில வன்முறை கலவரம் அப்படின்னு சொல்லி மக்கள் ஏதோ ஒரு வகையில கடந்த சில வருடங்களாகவே பாதிக்கப்பட்டு தான் வர்றாங்க. நம்ம பல நாடுகள்ல நடக்கிற பிரச்சனையை பத்தி பேசுறோம். அங்குள்ள அரசு தட்டி கேட்காதா, மக்களுக்கு நீதியை வாங்கி கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிலாம் நம்ம கேள்வி எழுப்புறோம். ஆனா இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்துல அங்குள்ள மக்களும் பெண்களும் சாமானிய மக்களும் பாதிக்கப்பட்டு வர்றாங்க. மத்தியில இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டிய மத்திய அரசும் பாஜக அரசும் மாநில பாஜக அரசும் விரைந்து இந்த விஷயத்துல தீர்வு எட்டணும் அப்படிங்கறதுதான் ஒட்டுமொத்த மக்களோட கோரிக்கையா இருக்கு.